ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம தெரிவிங்க. தேங்க் யூ. திலீபன் அங்க நில்லுங்க. இன்னைக்கு செம கச்சேரி. எங்க மாமியார் அட்வைஸ் கேட்டு பல வருஷம் ஆயிட்டு. இன்னைக்கு செமையா இருக்கும் போலுக்க. அடி தூள் கலப்ப போதே. போடுறா வெடியா. பாட்டி பாட்டி என்ன பாட்டி? காதல் தப்பு இல்லைன்னு சொன்னே தவிர கட்டாயம் காதலிக்கணும் நான் சொல்லி தரல. புரியல பாட்டி. கண்டதும் காதலே, பார்த்ததும் காதலே, பார்த்த உடனே தொடுதலே. சே, இதுக்கு பேரு காதல் இல்ல. பார்த்த உடனே வர்றதுக்கு பேரு காதல் இல்ல. நீ இல்லாம வாழவே முடியாதுங்கதான் காதலே. இந்த வயசுல எல்லாருக்கும் எல்லாம் வரக்கூடியதான்னு சொல்லி வளர்த்த. ஏன்னா அந்த மாயில நீ விழுந்துட கூடாதுங்கக்காக தான் சொல்லி வளர்த்த. ஆனா அது வந்தா தப்பே இல்லன்னு நீ நினைச்சிட்டு இருக்க பாரு, அதுதான் தப்புன்னு சொல்ல வர. எல்லா தப்புமே இந்த உலகத்துல இருக்குது. மனம் போன போக்குல வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல. இப்படித்தான் வாழணுங்கிறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. கையை காலை எல்லாத்தையும் படிச்ச இறைவன் இதயத்தையும் படிச்சிருக்காரு, மனசையும் படிச்சிருக்காரு. அதை கட்டுப்பாடா வைக்கணும்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. உன் மனசையே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலையே, நீ இந்த உலகத்துல என்னத்தை சாதிக்க போற? பாட்டி எல்லாமே இந்த உலகத்துல இருக்குது. ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற திறமையும் நம்ம கிட்ட தான் இருக்குது. உலகத்துல எல்லா பாவமும் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பாவத்தையே வெல்லக்கூடிய திறமை நம்ம மனசுகிட்ட இருக்குது. பாட்டி இன ஈர்ப்புங்கிறது அந்த வயசுல வரக்கூடியதான்னு சொல்லி வளர்த்தேன். ஆமா, அதுக்காக அதை போய் செஞ்சு காட்டு நான் சொல்லலையே. அது வரும். அந்த நேரத்தை நம்மளே நம்ம பாதுகாக்கணும், மனச கட்டுப்பாடா வச்சிருக்கணும். உலகத்துல சாதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தேன். ஒரு சின்ன விஷயத்திலே உன் மனசை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ உலகத்தை என்னத்தை சாதிக்க போற? மாமியாரே தமிழ் வந்துட்டா. விட்டாதீங்க மாமியாரே. தமிழ் அங்கே நிலை. பாட்டி ஆமா, நான் பெத்தன ரெண்டு பையவளில் உண்ட. வாங்க வாங்க வாங்க, வந்துகிட்டே இருங்க. அப்படியே கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்துட்டா எதனால பண்ணல நினைச்சிட்டீங்களா? விட்டுருவோம் நாங்க. பாட்டி ஓய மூடு. செத்துச்சு. அப்பாக்கு மட்டும் விஷயம் போச்சுதுன்னா அவ்வளவுதான். ஐயோ அப்பா, தப்ப திருத்திட்டு என் முகத்துல முடிச்சா போதும். அம்மா நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேம்மா. நீ போயா. அப்பா மன்னிக்க வேண்டியது நான் இல்ல, என் அம்மா. வாமா செம்பக மொழி, வா வா, ஏன் முன்னாடியே வா. பெத்தவாடினா நீயும் சிக்கியிருக்க. வா வா, இன்னைக்கு வசமா இருக்குது. இந்த அன்னைக்கிலே காதல் கொண்டு எதிரி இல்ல. ஆனா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கதா அசிங்கன்னு சொல்ல வர. பாட்டி நிப்பாட்டு, பேசக்கூடாது. யாரையும் நீ பாட்டின்னு என்ன கூப்பிடக்கூடாது. உங்களை நல்ல ஆளாக்கியிருக்கேன், படிக்க வச்சிருக்கேன், ஒழுக்கமா வளர்த்திருக்கேன்னு கொஞ்சம் பெருமையா இருந்தேன். உங்களை ஒழுக்கமா கட்டுப்பாடா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எதுக்கு வளர்த்தேன் தெரியுமா? நல்ல பண்போடு இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்படி ஆடு மாடு மாதிரி வளர்றதுக்கு இல்ல. இப்ப போறானே என் புள்ள தினேசு, அதான் உங்க அப்பா காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணா. அவன் காதல் பத்தி உனக்கு தெரியுமா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சது அம்மாவும் அப்பாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க, அப்படிதானே? அவனும் காதலிச்சான். ஆனா அந்த காதல ஒரு நாளும் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லல. உங்களை மாதிரி பார்த்த அன்னைக்கு எல்லாத்தையும் முடிக்கல. பார்த்தா பல வருஷம் பார்த்தா. அவன் கண்ணை பார்த்து கூட பேசுறதுக்கு அவனுக்கு தைரியம் வரல. அதுதான் காதல். அவளை மனசார உசுறு குசுரா காதலிச்சான். ஆனா அவளை எங்கேயும் அசிங்கப்படுத்தல. காலம் அவங்கள பிரிச்சது. ஆனா அவன் உண்மை காதலி மீண்டும் அவளை ஒண்ணு சேர்த்தது. அவன் உண்மை காதல அவளை கொண்டு வந்து சேர்த்தது. உங்களை மாதிரி பார்த்தனைக்கு காதல சொல்லல, பார்த்தனைக்கு எல்லாத்தையும் முடிக்கல. காத்திருந்தான் பல வருஷம் அவளுக்காக காத்திருந்தான். அவ இன்னொருத்தருக்கு சொந்தமாயிட்டானு நாட்டை விட்டே ஓடி போனான். ஏன்னா அவளால தாங்கிக்க முடியல. அது காதலி. காதலிக்கு வாழ்க்கையே போச்சுன்னு கேள்விப்பட்டு இந்தியாவுக்கு வந்தான். அவளை திரும்ப காதலியா பார்க்கல, மனைவியா பார்த்தா. அவன் நிழல கூட அவ மேல பட்டதில்ல. அதுதான் காதலி. அதுக்காக அது உண்மையான காதல் இல்லாம போயிருமா? இல்ல அப்படி பண்ணாதான் உண்மையான காதலா? இல்ல, அப்படி இருந்த அந்த காதலுக்கு எவ்வளவு வலிமை இருந்தது தெரியுமா? ஐயா, பாட்டி நம்மளதான் சொல்லிட்டு இருக்காங்களா? செத்து பாட்டி என்னதான் சொல்லிட்டு இருக்காங்களா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன். ஆமா, மதன போ காதல் கல்யாணம் தான் பண்ணா. அவன் போய் காதல் சொல்லல, என்கிட்ட வந்து பேசினான். பிடிச்சிருக்குமா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, சந்தோஷமா வச்சு பாத்துக்கிடுறேன்னு. ரெண்டு பேரும் காதல பரிமாறிக்கிட்டாங்க கண்களால. பீச்சுக்கு போல, தேட்டருக்கு போகல, ஒத்த கதை தொட்டு விளையாடல. அவங்க காதல் ஜெயிக்கல. அதே மாதிரி அவங்க காதல் ஒண்ணு உங்களை மாதிரி வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது வரல. இனி வாழ்க்கை தொடங்கலாங்க போதுதான் காதல் வந்தது. இனி தன்னை நம்பி வரவளை சந்தோஷமா பாத்துக்க முடியும். அதுக்கேத்த வருமானமும் வசதியும் என்கிட்ட இருக்கு. அவளை எங்கேயும் தலை குனியாம பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் காதல் வந்தது. நம்ம ரெண்டு சேர்ந்து வாழலான்னு ஒத்து பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என் பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான். அந்த காதல் அழகா இருந்தது, புனிதமா இருந்தது.
அன்னைக்கு எவ்வளவு காதல் இருந்ததோ அந்த காதல் இன்னும் ஓரளவு குறையாம அப்படியே இருக்குது. காரணம் அவங்க காதலிச்ச விதம். ஏன் பொண்ணு தர விக்கி எடுத்துக்கிடுங்க. எவ்வளவு நாகரிகமா என்கிட்ட வந்து பேசினானுங்க தெரியுமா? விக்கி அந்த பொண்ணை பார்த்தான். அம்மா எனக்காக போய் பொண்ணு கேளுங்கன்னு சொன்னான். பொண்ணு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு கிட்ட காதலே சொன்னான். அது ஒரு பொண்ணுக்கு அவன் கொடுக்குற மரியாதை. பொண்ணு தெரியும் விரும்பினான். அந்த பொண்ணோட அப்பா கிட்டே சொன்னான், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, சந்தோஷமா வச்சு பாத்துக்கிட்டு விருப்பம் இருந்தா கொடுங்க, இல்ல நான் இப்படியே ஒதுங்கிக்கிட்டேனே நாகரிகமா பேசினான். அவன் பண்பாடு எங்களுக்கு பிடிச்சது. எங்க வீட்டு பொண்ணு அவனுக்கு நாங்க கொடுத்தோம். இன்ன வரைக்கும் அந்த காதல் குறையாம அவ்வளவு அழகா பாத்துக்கிட்டான். தரணும் உங்களே மாதிரிதான் பார்த்த உடனே. அதனாலதான் அவன் தலை குனிஞ்சான். விக்கி தலையும் பொண்ணு தர தலையும் எப்பவும் தலை நிமிந்துதான் இருக்குது. தலை குனிஞ்சு இல்ல, கௌரவமா அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறானுங்க. பாக்கிறதுக்கு அழகா இருக்குது. மதனே தினேஷ் சதீஷ் லவ் பண்ணாங்க. ஆனா கல்யாணம் முடிந்த வரைக்கும் அவங்க பக்கத்துல கூட போகல. அது அந்த பொண்ணுங்களுக்கு அவன் கொடுத்த மரியாதை. இந்த பொண்ணுங்களும் தான் மதிப்பா தக்க வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இவனுங்க இன்ன வரைக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, விக்கி பொண்ணு தர விளையாண்டானுங்க. அது ஒரு எல்லை வரைக்கும் தான். அந்த எல்லையும் தாய் தகப்பட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான். அதனால அவங்க தைரியமா சந்தோஷமா புனிதமா அந்த காதலை பாத்துக்கிட்டாங்க. பார்த்த உடனே காதலே, பார்த்த அன்னைக்கு சீண்டலே. என்ன இதெல்லாம் மாமியாரே, இது பத்தாது மாமியாரே. நான் காதலிக்க கூடாதுன்னு உங்களை சொல்லி வளர்க்கல. ஆனா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குன்னு சொல்லி கொடுத்துதான் நான் வளர்த்திருக்கேன். பாட்டி வாய மூடு. பாட்டி சாரி பாட்டி. எனக்கு தமிழ் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. பாட்டி சாரி பாட்டி. உங்க அம்மா பத்தி என்னடா தெரியும்? தினேஷ் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தது நீங்க நல்ல பண்புள்ள பசங்களா வளருங்கக்காக தான். சாரிங்க பாட்டி. தப்பு பண்ணிட்டு சாரி கேட்காத. ஈஸியா சொல்லிட்டீங்க சாரி பாட்டினே. அடுத்து தம்பி தங்கச்சி அப்ப 17 வயசு 16 வயசுல அப்படிதானே? யோசிக்காம தப்பு பண்ணிட்டோம் பாட்டி. விட்டாதீங்க மாமியாரே. தமிழ் செம்பகமொழி அண்ணக்கிளி உங்க வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஈஸியா ஒரு பொருள் கிடைச்சிட்டா அதோட மகிமை தெரியாமலே போயிடும். அப்படித்தான் நீங்களும். பாட்டி உங்களோட வேல்யூ உங்களுக்கே தெரியல. ஈஸியா காதல் கிடைக்கும், அதே நேரத்துல ஈஸியா வெறுப்பும் கிடைச்சிடும். நீங்க ஈஸியா ஒருத்தங்களுக்கு கிடைச்சிட்டீங்கன்னா அதே ஒருத்தரால ஈஸியா தூக்கி எறியும் படுவீங்க. எவ்வளவு வேகமா காதல் பண்ணினீங்களோ அதே வேகத்துல வெறுக்கவும் படுவீங்க. காத்திருப்பு, பொறுமை, அதோட வேல்யூ என்ன தெரியுமா? அந்த பொறுமையும் காத்திருப்புக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வெற்றி எனக்கு எதுலயுமே கிடையாது. உங்க காதலுக்காகவும் உங்க அன்புக்காகவும் ஒருத்தங்க காத்திருக்கணும். அப்படி காத்திருந்து உங்க அன்பையும் காதலையும் பெறப்படுறவங்க உங்களை கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிடுவாங்க. கிடைக்க கூடாத ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு உங்களை பொக்கிஷமா பாதுகாப்பாங்க. உங்களோட வேல்யூ தெரியாம நீங்களே உங்களை கொச்சப்படுத்திட்டு வந்து நிக்கிறீங்க. உங்களை நீங்களே அவமானப்படுத்திட்டு வந்து நிக்கிறீங்க. காதல்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். அன்பு, அன்புக்கு பேரு தான் காதலே. நீங்க பண்ணினதுக்கு பேரு காதல் இல்ல, இச்சை. பாட்டி காதல் கண்கள்ல தோன்றி இதயத்துல முடியணும். நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு பேரு காதலா? கண்கள்ல நிறைஞ்சி மனசு புள்ள கலந்திருக்கிறதுக்கு பேரு தான் காதல். உசுர்ல கலந்திருக்கணும். உங்களுக்கு வந்ததுக்கு பேரு காதல் இல்ல. உங்களுக்கு வந்தது என்னன்னு நீங்களே யோசித்து பாருங்க. கண்கள்ல உங்க காதல் வந்ததா இல்ல இதயத்துல இருந்து உங்க காதல் வந்ததா? உங்களெல்லாம் எப்பேரம் பேத்தின்னு சொல்லதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. செம்பகாலி அத்தை, மதன் மேல உனக்கு எப்படி காதல் வந்தது? மானம் போகிற சூழ்நிலை என் மானத்தை காப்பாத்தினவரு. மானத்தை காப்பாத்திட்டு என் முகத்தை கூட பார்க்காம போனவரு. திரும்ப ஒரு நாள் சந்திக்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அவர் என் கண்ணை பார்த்து பேசினாரு. அவர் கண்கள்ல அவர் என் மேல இறக்கப்படுறது எனக்கு புரிஞ்சுது. தாய் தகப்பம் இல்லாம அனாதையா இருந்த எனக்கு அவர் காட்டின பாசமும் அக்கறையும் ஒரு தகப்பம் கொடுத்தது போல இருந்தது. ஆனா நாங்க காதல ஒத்துக்கொத்த சொல்லிக்கல. திரும்ப ஒரு நாள் நீங்க என் மாமியாரு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு நீங்க கேட்டீங்க. எனக்கு பிடிச்சதுனால அடுத்த நொடியே சரின்னு சொன்னேன். இவ்வளவுதான் தான் எங்க காதலே. கேட்டீங்கல்ல, இவங்க காதல கேட்டீங்கல்ல. கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல முடிஞ்சு இன்னைக்கு கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க காதல சொல்லும் போதே எவ்வளவு புனிதமா தெரியுது. எங்க உங்க காதல் ஆரம்பிச்ச கதையை சொல்லுங்க பாப்போம். நீ போலாம். சரிங்க அத்தை, வீட்டுக்கு வாங்க, சோத்துல விஷத்தை வைக்கிறேன். மதன், அம்மா, செம்பகொல்லி நீ எப்படி கரம் பிடிச்ச? தாய் பாசமும் தகப்பு பாசமும் எனக்கு கிடைச்சது இல்ல. அந்த பொண்ணை ஒரு சந்தர்ப்ப சூழல பார்த்தேன். அந்த பொண்ணு மானத்தை காப்பாத்தினேன். நான் அவளுக்கு உதவி பண்ணனால, கண்ணீர்னால எனக்கு அவன் நன்றி சொன்னா. அந்த கண்ணீர் பல அர்த்தத்தை எனக்கு கொடுத்தது. அவளுக்கு யாருமே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப ஒரு நாள் சந்திக்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பொண்ணு என் மீது ஒரு பாசத்தையும் மரியாதையும் கொடுத்தா. இந்த பொண்ணு வாழ்க்கை துணையா இருந்தா நல்லா இருக்குமேனு யோசிச்சேன். நானும் அனாதையா வாழ்ந்துட்டேன். அந்த பொண்ணு நானும் சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அம்மாவை சந்திச்ச விஷயத்த சொன்னேன். அம்மா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதுதான் என் காதல் கதை. சரியா, நீ போ. காதல பண்ணிட்டு இருக்கீங்க. காதலே உள்ள வாங்க. கேட்டீங்கல்ல, சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இவங்க காதல் கதை. எதை பார்த்து இவங்களுக்கு காதல் வந்ததுன்னு பாத்தீங்கல்ல? எவ்வளவு பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டேன். என்ன நினைச்ச எனக்கு அருவருப்பா இருக்கு. எவ்வளவு கீர்த்தனமா நான் நடந்திருக்கேன். அற்ப சவத்துக்காக நானே
என் கண்ணு முத எங்க பார்த்ததே அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சோ நான் அவளை பார்த்த வேதம். பொண்ணு தர அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? எதுக்காக நீ ஆதிராவை காதலிச்ச? அந்த பொண்ணை நான் முத பார்க்கும்போது அவ குழந்தை தன்மையும் அவ சுட்டித்தனமும் என்ன அறியாம அவளை எனக்கு பிடிக்க வச்சது. காரணம் இருக்கு. ஏன்னா நான் குழந்தை பருவத்தை அனுபவிக்கல. அந்த பொண்ணு பண்ணது என்ன அறியாம நானே அதுல வாழ்ந்த மாதிரி எனக்கு இருந்தது. அவ குழந்தை தன்மையும் அவ சுட்டித்தனமும் எனக்கு அவ மேல பாசத்தை கொடுத்தது. எப்பவும் வெறுமையாவும் சோகமாவும் இருந்த எனக்கு அவ குடும்பத்தனமும் சேட்டையும் ஏதோ மனசுக்கு இதமா இருந்தது. அது மட்டும் இல்ல, நான் கொஞ்சம் முரட கோவக்காரன். ஏன்னா நான் பாக்குற உத்தியோகம் அப்படி. என் வாழ்க்கை முழுவடையணும்னா எனக்கு ஒரு துணை தேவை. நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கும் போது வர பொண்ணு என்ன மாதிரி கோவக்காரியாவும் எடுத்தறிஞ்சு பேசுறவளாவும் இருந்தா என் வாழ்க்கை நரகமாயிரும். என் குணத்துக்கு ஆதிரா குணம் செட் ஆகும்னு நினைச்சேன். 2 பேரும் ஒரே வீட்டுல கோவக்காரங்களா இருந்தா வீடு நரகமாயிரும். ஒருத்தங்க கோவக்காரங்களா இருந்தா இன்னொருத்தவங்க குழந்தையா தான் இருக்கணும். அப்பதாங்க எந்த பிரச்சனையும் வராது. யோசித்து பார்த்தேன், இந்த முரடனுக்கு அந்த குழந்தை தான் சரியா வரணும். அந்த பொண்ணு குணம் என் கோவத்தை மாத்துச்சு. அவளுடைய சுட்டித்தனம் எனக்குள்ள இந்த முரட்டு தன்மையை எடுத்தது. அவளை ஒரு குழந்தையா நேசிக்க ஆரம்பிச்சேன். அவ என் வாழ்க்கை துணையா வந்தா என் வாழ்க்கை வசந்தமா இருக்கும்னு முடிவு பண்ணுனேன். அவ இல்லாம வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அவதான் என் உலகம் நினைக்க ஆரம்பிச்சேன். இனி நான் வாழ்ற வாழ்க்கை அது அவளுக்காக இருக்கணும். எனக்கு எல்லாத்துலயும் பொருத்தமானவா அவனு முடிவு பண்ணினேன். அதனால அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தீண்டலு உரசலு வேற ஏதாவது? ஐயோமா, அது அந்த பொண்ணு கொச்சப்பட்டது சமமா? அதுக்காக நீ எதுவுமே பண்ணல? ஆசை வரும் தான். ஆனா மனச கடவுள் எதுக்கு கொடுத்திருக்காரு? அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டேன், அவங்க பாட்டி கிட்டே பெர்மிஷன் கேட்டேன். எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணினாங்க. அதுக்கப்புறம் மனசுல காசை தீர்த்துக்கிட்டேன். நீ போகலாம். சரிங்கம்மா. கேட்டீங்கல்ல, பெத்தவங்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் மனசுக்கு ஆசை தீர்த்துக்கிட்டேன்னு சொன்னா. அதே அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்கற மரியாதை. இன்னொருத்தர முக்கியமா கேக்குறேன், அவன் ரொம்ப முரட்டு பையன், ரவுடி பையன். அவன் எப்படி காதலிச்சான்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? டேய் விக்கி, இங்க வா. விக்கி, அம்மா சொல்லுங்கம்மா. உனக்கு எதுக்கு ஆனந்திய பிடிச்சது? ஒரே வழியில சொல்லணும்னா இந்த அனாதைக்கு அவ தாயா இருப்பான்னு நினைச்சேன். எதனால அப்படி நினைச்ச? அண்ணன் புள்ளைய அண்ணி விட்டுட்டு போனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு கன்னிப்பெண் தாயா மாறி இருக்கா. அண்ணன் பிள்ளைக்காக தாயா மாறினவா எனக்கு மனைவியா வந்தா நிச்சயமா எனக்கு ஒரு தாயா இருப்பான்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு குழந்தையா இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நான் குழந்தை பருவத்தை இழந்துட்டேன். அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சது. எப்படியாவது அந்த பொண்ணு மனசை இடம் பிடிக்கணும்னு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் தப்புன்னு நான் உணர்ந்தேன். எங்க அம்மா அன்னைக்கு அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன். அவங்க பொண்ணு கேட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன நேசிக்கிறான்னு எனக்கும் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் விடக்கூடாது, என்ன நம்பினவளா கைவிடக்கூடாதுன்னு எப்படியோ எனக்கு மனைவியாக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே சம்மதிச்சாங்க. இப்ப ஊரதையும் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட அம்மா அவ நெருப்புமா. இத விட உங்களுக்கு அசிங்கம் வேற எதுவுமே இல்ல, புரியுதா? சொல்லு தமிழே, நீ நேசிக்கிறவன் உன்னை பார்த்து நெருப்புன்னு சொல்லுவானா? ஐயோ சீ, அசிங்கம் பண்ணிட்டேனே. ஐயோ இல்ல பாட்டி, சத்தியமா சொல்ல மாட்டாரு. அசிங்கம் பண்ணதுகிட்ட அசிங்கம் பண்ணிட்டேன். மதி பண்ணானே குறைச்சிக்கிட்டேன் பாட்டி. பாட்டி அசிங்கப்படுத்திட்டேன் பாட்டி. அப்படித்தான் அழணும், இப்படித்தான் அழணும். அழுங்க அழுங்க அழுங்க. ஐயா என்னாச்சுதுங்க? என்ன நடக்குது? உப்பு தின்னுட்டாவ, அத தண்ணி குடிச்சிட்டு இருக்காவ. அத்தி பெரிய சம்பவமா இருக்கு முழுக்க. நீ போலாண்டா. கேட்டீங்கல்ல, மனைவி ஆனதுக்கு அப்புறமும் அவ கௌரவம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல? அவனுக்கு மனைவியாகி 3 வருஷம் ஆகுது. இப்பவும் அவன் வாயில இருந்து வந்த வார்த்தையை கேட்டீங்கல்ல? நெருப்பான். அதுதான் ஆனந்தி. அசிங்கம் பண்ணிட்டேமே பாட்டி. பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி. அத்தை பொண்ணா இருந்தா சொல்லி தெளிப்பேன். அத்தை பொண்ணா இருந்தா பாட்டி உங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு திறன் இல்ல பாட்டி. பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி. இன்னொரு லவ் ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. காதலிச்சான், ஆனா காதல் அவ கிட்ட சொல்லல. ஏன் தெரியுமா? அவன் அந்த பொண்ணுக்கு கொடுத்த மரியாதை. சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த பொண்ணு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ சந்தோஷமா வாழ்றத பார்த்து இவன் சந்தோஷமா இருந்தான். சரி, காதலிச்சவ தனக்கு கிடைக்கட்டாலும் அவ சந்தோஷமா வாழ்றானே, அப்பா அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு சம்மதிச்சான். அவன் போதாத நேரம் காதலிச்ச பொண்ணு புருஷனை விட்டுட்டு பிள்ளைங்களோட தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சது. அவ அப்படி இருக்கும்போது நான் பொண்டாட்டிகளோட சந்தோஷமா வாழ்றதானே, பெத்தவங்க பார்த்து வச்ச கல்யாணத்தை தூக்கி எறிஞ்சான். இந்த உலகத்துல அவளை என்னை விட யாருமே நேசிக்க முடியாது, அவளுக்கு என்ன தவிர யாருமே பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு அவன் வாழ்க்கை தியாகம் பண்ணிட்டே அந்த பொண்ணுக்காக தூரத்துல அவளுக்கு பாதுகாப்பா ஆரணா இருந்துகிட்டு இருக்கான். ஒரு நாள் கூட நான் உன்னை காதலிச்ச வந்தான்னு சொல்லி அவன் ஈன புத்திய காட்டல. காதலனா இல்ல, கூட பிறக்காதவனா தகப்பன வந்து நின்னா அந்த பொண்ணுக்காக. ஏன் தெரியுமா? அந்த பொண்ணு எங்கேயுமே தலை குனிஞ்சிட கூடாதுன்னு, அந்த பொண்ணு வேற யாரும் எதுவும் பேசிட கூடாதுன்னு அவ பெத்த பிள்ளைங்களுக்கு தாய்மாவனா மாறினா. அவ பெத்த பிள்ளைங்களை தூக்கி சுமந்தான். இப்ப யார் கணக்கும் தப்பா தோணலையே. அவளை எங்கேயுமே தலை குனிய விடல, யாரையும் பேச விடல, பேசுற அளவுக்கு அவன் நடந்துக்கல.
அவளுக்கு இன்ன வரைக்கும் பாதுகாப்பா இருக்கா. அதுதான்டா காதலே. மனைவியாக்கணும்னு இப்ப வரைக்கும் அவன் நினைக்கல. அவளுக்கு பாதுகாவலனா இருக்கணும் தான் நினைச்சிட்டு இருக்கான். அது காதலே. நீங்க பண்றதுக்கு பேர் என்ன தமிழே? பாட்டி ரயில் சிநேகம். நீ பேசுன பழகுன எல்லாம் சரிதான். ஆனா திரும்ப நீ தேடி போயிருக்க கூடாது. இந்த அன்னைக்கு கிட்ட வந்த எல்லாருமே எனக்கு விசுவாசமா தான் இருப்பாங்க. நீ பாட்டிய படிக்காதவங்க நினைச்ச. அந்த படிக்காத பாட்டி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ அங்க என்னென்ன கூத்தடிச்சேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சீ, என் முகத்திலே முழிக்காத. வேணா சொல்லு, பொடி பண்ணி பாட்டிட்டு வா, குழந்தை பண்ணி வைக்கிறேன். அதுக்கு தான் உனக்கு இப்ப ஆசை. பாட்டி தப்புதான் பாட்டி. மன்னிச்சிருங்க பாட்டி. பாட்டி மன்னிச்சிருங்க பாட்டி. சத்தியமாக இனி யாருக்கு கூட பார்க்க மாட்டேன் பாட்டி. மன்னிச்சிருங்க பாட்டி. என் முகத்திலே முழிக்காத. போ அன்னைக்கு நெருப்பாக இருப்பேன்னு நினைச்ச. பேச்சில மயங்கிட்டல நீ. ஒரு சின்ன தொடுதல் உன்னாலேயே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியல உனக்கு. பாட்டி சாரி பாட்டி, சாரி பாட்டி. இவ்வளவு பிள்ளைங்க எவ்வளவு பலவீனமா இருக்கீங்க. ஒரு சின்ன தொடுதலுக்கு நீ உன்னை இழக்கிற. இன்னும் வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் ஏமாத்தம் பழி பாவம் துன்பம் துயரம் இதெல்லாம் நீங்க எப்படி தாங்கிக்க போறீங்க? உங்களுக்கு தான் எதையுமே எதிர்த்து போராட திறமையே இல்லையே. எதையுமே எதிர்த்து போராட திறமை உங்ககிட்ட இல்ல. நீங்க உலகத்துல என்ன சாதிக்க போறீங்க? சின்ன விஷயத்துக்கு மனசு உடைஞ்சு போறீங்க. நீங்களாம் என்ன சாதிக்க போறீங்க? அம்மா திட்டுனா மிரட்டுறது. நான் இதுக்கு அப்புறம் இருக்க மாட்டேன். ஃபெயில் ஆயிட்டேன், காதல தோத்து போயிட்டேன், எல்லாத்துக்கும் தற்கொலை தான் முடிவு. இவ்வளவு கோழைங்களா நீங்களாம்? உலகத்துல போராடி ஜெயிச்சு பாரு. அப்ப இருக்கும் பாரு ஒரு பெருமை, ஒரு ஆணவம். அத அனுபவிச்சு பாரு. அதை விட சிறந்த போதை இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. போராடி போராடி வெற்றி பாரு. அப்ப கொடுக்கிற ஒரு தைரியம் வேற எதாலும் கொடுக்க முடியாது. தன்னந்தனியா போராடி பாரு. அப்ப கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சிக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. பெத்தவங்க துணை இல்லாம கட்டிக்கிட்டவன் துணை இல்லாம வாழ்க்கையில ஜெயிச்சு பாரு. அப்ப இருக்கிற தைரியத்தை பாரு. யாரோட தயவு இல்லாம ஒரு 100 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணி பாரு. அப்ப தெரியும் உங்களுக்கெல்லாம் ஈஸியா எல்லாமே கிடைக்குதுல்ல. நீங்க தங்குறதுக்கு ஹாஸ்டல்ல ஹைஃபை, தினமும் விதவிதமான சாப்பாடோட உங்களுக்கு ஹாஸ்டல் வசதி. மார்க் கம்மியா எடுத்தாலும் மருத்துவம் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியான குடும்பம். புள்ள எப்படியாவது முன்னுக்கு வந்துருன்னு தான் சொத்தெல்லாம் வித்து ஃபாரினுக்கு அனுப்புற அப்பா. அவங்க அப்படி செய்யறதுக்கு தனக்கு தான் தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லாம கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தா நாம பிள்ளைங்களுக்கு நாம இருக்கோம். நாம இருக்கும் போது அந்த பிள்ளைங்களை தூக்கி விட்டுட்டோம்னா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க கொஞ்சமாவது நல்லா வாழுவாங்கங்கிற நம்பிக்கையில தான். இப்படி சுகப்போகமா வாழறதுக்கு இல்ல. உங்க அப்பா உன்னை ஃபாரினுக்கு அனுப்புறது தான் புள்ள நல்ல சம்பாத்தியம் பண்ணி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணுக்காக தான். நீ என்னன்னா கண்டன காதல தொடுதல தீண்டலு ஒன்ன மட்டும் நீ அசிங்கப்படுத்தல, உன் அப்பாவே சேர்த்துதான். அதெல்லாம் கிடைக்கும் போது தானா கிடைக்கும். அதை தேடி நாம போக கூடாது. வரும்போது தானா வரும். அதுதான் நிரந்தரம். இதே அசிங்கம். அத்தை பையன் நம்பி அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசிருப்பா. திலீபன், ஆமா பாட்டி. உன்னை மட்டும் நீ அசிங்கப்படுத்துற, அந்த பொண்ணு சேர்த்தா நீ அசிங்கப்படுத்திருக்க. இது அந்த பொண்ணு நிலைமை என்ன? இவன் ஏன் நினைச்சிட்டு இருப்பா? படிப்புல கோட்டை விடுவா, வேற எதுவும் கவனம் செலுத்த மாட்டா. அவங்க அம்மா அப்பா பாக்குற பையனை நீ கல்யாணம் பண்ண மாட்டா. அரோ கேடிதான். இவன் ஃபாரினுக்கு போவான். அங்க இதே மாதிரி ஏதாவது பொண்ணு கிடைச்சா அங்க இதே மாதிரி சிறுசம் பண்ணுவான். இவனை என்ன பண்ணலாம்? தமிழ் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டா. போ, தமிழே உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பா. போ திலீபே, உன்கிட்ட ஒரு பொண்ணு கள்ளங்கபடம் எல்லாம் பேசுறானா உன் மேல ஏதோ நம்பிக்கையில பேசுறான்னு அர்த்தம். அத காதல்னு நினைக்க கூடாது. அவங்க வீட்டுல அண்ணன் தம்பி யாராவது அப்படி இருந்திருப்பாங்க. அப்படி கூட உன்னை நினைச்சிருக்கலாம்ல. நம்ம ஒரு பையன் துணைக்கு கூட இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சிருக்கலாம்ல. காதல் உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே இருக்காதுல்ல. முத ஒரு பொண்ணா பாரு, அதுக்கப்புறம் காதலியா பாக்கலாம். ஒரு பொண்ணை நேசிக்கிறமே அந்த பொண்ணை நம்ம கரை பிடிக்க முடியுமா? இல்ல நம்ம வீட்டுல தான் காதல் ஏத்துக்குவாங்களா, அந்த பொண்ணு வீட்டுல காதல் ஏத்துக்குவாங்களா, இல்ல எந்த அவமானமும் இல்லாம நம்ம ஒண்ணு சேர்ந்துருவோமா? எதுவுமே யோசிக்கிறது இல்ல. உங்களுக்கு விடிய விடிய பக்கம் பக்கமா நான் வரலாற சொல்லி கொடுத்தது உங்க மனசையும் உங்க உடம்பையும் கட்டுப்பாடா வச்சுக்கிடுவீங்கக்காக தான். இப்படி கட்டுப்பாட மீறி வருவீங்க நான் நினைச்சு பார்க்கல. போங்க, என் முகத்திலே முழிக்க கூடாது. போங்க. நீ எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் பெத்த தாய் பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்சோ அவ படிப்பறிவு இல்லாதவதான், வெள்ளதிதான். ஆனா முட்டாள் இல்ல. பெத்த தாய பக்கத்துல வச்சுக்கிட்டு அற்பமா நடத்திருக்க. இவளுக்கு என்ன தெரியும் நினைச்சிட்ட? அவ உலகத்தையே குறைச்சு குடிச்சு வச்சிருக்கா. உங்களுக்கு எல்லாம் படிப்பறில தாய் தப்பம் கிடைச்சா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும். நான் செய்யற தப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பூனை கண்ணை மூடிக்கிட்டுனா உலகமே இருட்டு நினைக்குமா? பெத்தவங்க படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்தாலும் உன்னை பெத்தவங்கிறத மறந்துடாத. உனக்கு அந்த படிப்பை கொடுத்தவளே அவதாங்கிறத மறந்துடாதீங்க. நாம நாகரிகமா இருக்கோம், அம்மாக்கு நாகரிகமே தெரியல நினைச்சிட்டல. நீ நாகரிகமா இருக்கிறதுக்கு காரணமே அவதாங்கிறத மறந்துடாத. நாகரிகம்னா என்ன தெரியுமா?
நம்மளை விட பெரியவங்கள மதிப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம படிச்சிருக்கோம், 4 இடத்துக்கு போயிருக்கோம், மொபைல நோண்டிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டரை பத்தி தெரியும். அதனால எனக்கு எல்லாமே தெரியும் நினைக்காத. நீ அதுல வேணா திறமைசாலியா இருக்கலாம். உலகத்தை புரிஞ்சு நடக்கிறதுல அவங்கள மாதிரி ஒரு புத்திசாலி திறமையானவங்க வேற யாருமே இருக்க முடியாது. பெத்த தாய் முன்னாடி அவன் கூட கொஞ்சம் குழாவி இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? சாரி பாட்டி, சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா சாரிம்மா. அன்னைக்கு பொண்ணு தரையும் பாத்திருக்கான். அவன் எனக்கு கண்டுக்காம இருந்ததே உன்னை விட்டு பிடிக்கிறதுக்குதான். ஆனா அவன் அன்னிலிருந்து உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உன்னோட வடிக்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணான். இந்த வீட்டுல எல்லாரும் அவரோட வேலையை பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா உங்க எல்லாருமே வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க இந்த வீட்டு குழந்தைங்க. உங்களை குழந்தையா பார்த்தோம். உன்ன அந்த குளத்துல அன்னைக்கு பொண்ணு தர பார்க்கும் போதே உடஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பெத்த தாய் முன்னாடி அசிங்கமா இல்ல உனக்கு? கல்யாணம் ஒண்ணு எதுக்கு இருக்குது? அதுக்கப்புறம் நடக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எதுக்கு ஒண்ணு இருக்குது? அதெல்லாம் இப்பவே முடிச்சுட்டா அப்பதான் நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாமே. எதுக்கு புனிதமான அந்த கல்யாணத்தை கொச்சப்படுத்திக்கிட்டு அதான் எல்லாமே முடிச்சிட்டீங்களே. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அசிங்கமா இல்ல? காதலிக்கு தப்பா பாட்டி? நான் காதலிக்க தப்புன்னு சொல்லலையே. நீ உன் படிப்பு முடிச்சுட்ட. இப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலும் உன்னால வாழ்க்கை ரன் பண்ண முடியும். சரி, வாழ்க்கை ரன் பண்ண விடு. அதுக்கப்புறம் உன்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியும். சண்டை சச்சரவு போடாம ஒத்த அடிமா உன்னால வாழ்ந்துட முடியும். ஒரு புரிதல் உன்கிட்ட இருக்குதே. கஷ்டப்பட்டாலும் அந்த பையன் கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா? அவனுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உனக்கு இருக்குதா? அந்த பையன் நல்ல பையன் தான். உன்கிட்ட இப்படி நடந்துட்டு அடுத்த நோடி என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். உன்னால வாழ முடியுமா சொல்லு? என் மாமியார் தான்ப்பா. என்ன குடுக்குன்னு கொடுத்தாவ பையவுல ஏன் முன்னாடி சிலிமிசம் பண்ணிக்கிட்டு இருக்கா? போ, முத திறமைய வளர்த்துக்க. அதுக்கப்புறம் எல்லாம் உன்னை தேடி வரும். கட்டினவன் கைவிட்டாலும் கத்துக்கிட்ட தொழிலும் கத்துக்கிட்ட படிப்பும் தான் ஒரு பொண்ணுக்கு கை கொடுக்கும். புரியுதா? என்ன திலிப்பண்ணே, பாட்டி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் வாங்கிட்டாங்க போலக்கு. நல்ல நேரம் முன்னே. ஆமாண்ணே, நாங்களும் வந்ததுக்கு அப்புறம் இந்த தப்ப பண்ணிருப்போம். நல்ல நேரம், எங்களுக்கு முன்னாடி நீங்க அந்த தப்ப பண்ணி திட்ட வாங்கிட்டீங்க. தப்பிச்சிட்டோம்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. பாத்தியாடா, நல்ல நேரம். ஏய் படுத்தாதீங்கடா. பாட்டி தினமும் சொல்லிதானே வளர்க்காங்க. இது தேவையானே? படிக்க போனா படிப்பு மட்டும் பார்க்க வேண்டியதானே? ஏய் நீங்க எல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு என்னால மாய் போச்சு பத்தியா? தப்பு பண்ணிட்டா பிறந்தப்பல சுட்டி காட்டினாலும் கேட்கணும்னே. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டியனே. பாட்டி நமக்கு சுதந்திரம் தான் கொடுத்திருக்காங்க, விடுதலை கொடுக்கல. அத முத புரிஞ்சுக்கோங்க. எப்படா இப்படிலாம் பேசுறீங்க? ஆமாண்ணே, சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாட்டி நமக்கு கொடுத்திருக்கிறது சுதந்திரம் தான், விடுதலை இல்ல. புரிஞ்சுக்கோங்க. டேய் கிசா, என்னத்த? உங்க தருண் மாமா வயல்ல இருந்து வந்துட்டாங்களா? ஆமா, அப்பமே வந்துட்டாங்களே. நாங்க தான் சேர்ந்து வந்தோம். என்னடா சொல்றீங்க? ஆமாத்த, நாங்க தான் சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோமே. தருண் மாமா வீட்டுக்கு வந்துட்டாங்களே. வீட்ல இல்ல. அப்போ பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதா. எத்தே வேற வழியே இல்ல. நேரா அன்னைக்கிளி பாட்டிட்டு சொல்லுங்க. கரெக்டா மாமா உங்க கால்ல வந்து விழுந்துருவாங்க. உங்க மாமா காலெல்லாம் விழ வேண்டாண்டா, என்கிட்ட பேசினா போதும். உங்க மாமா மூஞ்சி தூக்கிட்டு அழைதாங்கடா. யாவா? அதான்டா, அன்பரசி தம்பி தூக்கிட்டு போனால, அதுக்கு நான் தான் காரணமா. நீங்க எப்படி காரணமாக முடியும்? நீங்க தான் 2 பாப்பா பாத்துட்டு இருந்தீங்கல்ல. அது உங்க தரன் மாமாக்கு புரிய மாட்டேங்குது. டேய், நான் கிசர் மாமா பாப்பா, தரன் மாமா பாப்பா 2 தூக்கி தானடா சுமந்துட்டு இருந்தேன். ஆமா, 2 பேரையும் தூக்கி வச்சுக்கிட்டு தானே கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. மாமா தம்பியை பார்க்கலன்னு என் மேல கோவத்துல இருக்காங்கடா. வழியே இல்ல, பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான். அடே என்னடா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறீங்க? டேய், உங்க மாமா சொல்லி பேச சொல்லுங்கடா. ஏத்தே, உங்களுக்கு மாமா மேல கோவம் வரல? அவங்க மேல எனக்கு கோவம்லாம் வராது. ஒய், ஏன்னா அனாதையா இருந்த எனக்கு இவ்வளவு அழகான குடும்பத்தை கொடுத்தது உங்க மாமா தானே. எனக்கு தெய்வம்டா. தெய்வத்து மேல யாராவது கோவப்பட முடியுமாடா? சரி, மாமா எங்க இருந்தாலும் அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருவியாடா? நீங்க வீட்டுக்குள்ள போங்கத்த, மாமாவோட நான் வரேன். உன்னதாண்டா நம்பி இருக்கேன். நம்பிட்டீங்களா? நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போங்கத்த. சரிடா. அப்படியே உங்க அப்பாக்கு ஒரு பஞ்சாயத்தை போட்டுருங்கடா. ஏமா? டேய், உங்க அப்பா பத்தின 3 நாள் ஆகுதா? ஏமா, இப்ப காத்தடிச்சதுல அதுல வாழெல்லாம் சரிஞ்சு போச்சு. அப்பா உட்கார்ந்து ஒரே அழுவ. அதுக்கு இப்ப என்னடா பண்ண முடியும்? காத்து வந்தா வாழை சாயதான் செய்யும். அதுக்காக வீட்டுக்கே வராம இருப்பவள? உங்களுக்கு வீட்டுக்கு வரலன்னு கவலை, அப்பாக்கு வாழை சரிஞ்சு போச்சேன்னு கவலை. விடுங்கம்மா, வருவாங்க. இவன் ஏன்டா அழுது உட்கார்ந்துருக்கா? உப்பு தின்னுட்டாவ, தண்ணி குடிச்சிட்டு இருக்காவமா. ஏண்டா பாட்டி லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாவளா என்ன? லெஃப்ட் ரைட் வாங்கினாவளா? உண்டு இல்லன்னு ஆக்கிட்டாவ. மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாவ. தேவைதான் இவங்களுக்கு. அம்மா, ஏண்டா கஷ்டப்பட்டு வளர்த்த எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன செய்யணும்னு? அன்னைக்கிளி பாட்டி பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை செல்லமாவும் சுதந்திரமாவும் ஃப்ரீயா வளர்த்ததே இப்படி இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இல்ல. நீங்க சுதந்திரமா நீங்க நினைச்ச காரியத்துல சாதிக்கணுங்கிறதுக்காக தான், உங்களுக்கு பிடிச்ச துறையில முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு சொந்தத்தை உங்களுக்கு கொடுத்தாங்க. இப்படிலாம் இல்ல.
இங்க பாரு திருப்பி, காதலுங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். நாங்களும் எல்லாம் தப்பு பண்ணிட்டு வந்தவங்க தான் இல்லங்களே, அதெல்லாம் தப்படி இப்ப உணர்ந்துட்டு இருக்கோம். அந்த தப்பு நீங்க பண்ணிட கூடாதுன்னு தான் அவளை எச்சரிக்கிறோம். நீ பல சாதனைகளை பண்ணி பாரு, உன்னை தேடி காதல் வரும். சரி கவலைப்படாத, உண்மையான காதல்னா உன்னை தேடி வரும். நீ எங்க இருந்தாலும். ஏன் அம்மா அப்பா கதை உனக்கு தெரியாதா? உண்மையான காதலே எந்த சூழ்நிலையும் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மள தேடி வரும். நீ உண்மையிலே விரும்புறியா என்ன? எனக்கு தெரியலம்மா. பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் நிறைய உண்மை எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பத்தி எந்த விவரமும் எனக்கு தெரியாது. ஒருவேளை பிரச்சனை வந்து அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வர சூழ்நிலை வந்தா எந்த நம்பிக்கையில நான் கூட்டிட்டு வர முடியும்? படிப்பை தானே முடிச்சிருக்கேன், வாழ்க்கையில செட்டில் ஆகலையே. சும்மா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரது பெரிய விஷயம் இல்ல. அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கணும், அவளை பாதுகாப்பா பார்க்கணும், அவளை தலை குனிய விடாம பாத்துக்கணும். அதுதானே நல்ல ஆம்பளைக்கு அழகு. நல்ல ஆம்பளைக்கு அழகு உத்தியோகம். அது என்கிட்ட வரதுக்கு முன்னாடியே நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு தப்பு தானம்மா. என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் ஒரு பொண்ணை தேடி போனேன். இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். இப்பமா அம்மா சொல்றேன், உன் காதல் உண்மைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உனக்காக காத்திருக்கும், உன்கிட்ட வந்து சேரும். கவலைப்படாம இருந்துச்சு இயற்கைக்கு போறது கிடையாது, படம் பண்ணிப்போ. சரிங்கம்மா. ஆனா பாட்டி, மீனம்மா, தமிழம்மா யாருமே எங்ககிட்ட பேசல. எப்படிடா பேசுவாங்க? நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. அவங்க ஒண்ணு இன்னும் குழந்தையா பாத்துட்டு இருக்காங்க, நீங்க இந்த மாதிரி வேலையை பாத்துட்டு இருந்தா சரி. இயற்கைலாம் போங்க, எல்லாம் சரியாயிரும். உங்க அப்பா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? உனக்கு ஒரு ஆசை கனவு இருக்கிற மாதிரி உங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கும்லடா. என் பையனை இப்படிலாம் வாழ வைக்கணும், இப்படி இப்படி பாக்கணும், இப்படி இப்படி கல்யாணம் முடிக்கணும். அவங்களுக்கு ஆசை இருக்கும்ல. உங்களை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க வேணும், உங்களை காலேஜுக்கு கூட்டு போறதுக்கு அவங்க வேணும், ஹாஸ்டலுக்கு மாசம் மாசம் இங்க இருந்து துணி மணி பண்டம் அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு சமந்துட்டு வரதுக்கு அவங்க வேணும். ஆனா அவங்க மட்டும் உங்களை பத்தி கனவு காணக்கூடாது, அப்படித்தானே? அவங்களுக்கு ஆசை இருக்கும்லடா. இப்படி இப்படி கல்யாணம் முடிக்கணும், இங்க எங்க பொண்ணு எடுக்கணும், இப்படி இப்படி ஜான் ஜான் கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும்டா. அதுலயும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. இல்லம்மா, அத்தை பொண்ணு எனக்காது இல்லைன்னா அண்ணனுக்காது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஐயா முந்திக்கிட்ட. எல்லாரும் பேசுறதுதான். அதை விட நல்ல இடம் வந்தா அந்த இடத்துல கூட பேசதான் செய்வாங்க. அது ஒரு சும்மா பேச வைக்கிறதா. நீ அதை நினைச்சுக்கிட்டு உள்மடிச்சுக்கிட்ட, அப்படிதானே? ஆமாம்மா. சரி போ, கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு இயற்கைக்கு பிற கண்ணீர் பட பண்ணு போ. இனி உன் வாழ்க்கையில எவ்வளவோ திருப்பமணிகள் வரும். பல பேரை சந்திக்கலாம், இனி பல பேரை பிடிக்கலாம். இங்க பாரு, இதையே நினைச்சிட்டு இருக்காத, போ. சரிங்கம்மா. செம திட்டாடா வந்தது, செம திட்டு. நீங்க எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கீங்கடா, ரொம்ப தெளிவுமா. சரிம்மா, எனக்கு தருண் மாமா கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரேம்மா. பாட்டிக்கிட்ட போட்டு கொடுக்க போறேன். அக்கோஸ் பின்ன ஆதிரத்தை அழுத்து போறாங்க, விட்டுருவோமா என்ன? அவன் என்னடா பண்ணனா? அன்னைக்கு அன்பரசி தம்பி பாப்பா தூக்கி கொண்டு ரோட்ல விட்டுட்டு வந்துட்டல்ல, அதான் முடிஞ்சு போச்சடா. அதுக்கு தான் தருண் மாமா எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. அத்தை போய் சண்டை போட்டுருக்காவ. இந்த பையலுக்கு கொழுப்பு பத்தியா? அதான் ஆதிரத்தை அழுத்து போறாவ. நாங்க பஞ்சாயத்தை கூட்டணும், நான் வரேம்மா. சரிங்கடா, போங்க போங்க, பஞ்சாயத்தை கூட்டுங்க போங்க. பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்களா? இன்னைக்கு வேற வழி தெரியல மாமா. வயலுக்கு வரல அப்ப இருக்குது. நீ கையில வச்சிருக்கியா ஒன்னே மாதிரி? என்ன வானத்துல வந்துட்டா என்ன? இல்ல பாட்டி. எப்படி வந்தது? ஆதிரா பெத்து கொடுத்தா. பெத்து கொடுத்தால இப்படி சந்தோஷமா கையில தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிய. இதுக்கா உசுர கொடுத்ததா உனக்கு பெத்து கொடுத்தா? அப்பேற்பட்ட உன் வீரத்தை காட்டியிருக்க. அது வந்து சொல்லுடா. இல்ல பாட்டி, அவ செஞ்சது தப்பு தானே. ஓத வாங்கில படவா. அவ என்னடா பண்ணுவா? ஏன் அவளுக்கு என்ன 7 கை காலமா இருக்குது என்ன? புள்ளைங்க தானமா, இது கூட அவளால பார்க்க முடியாதா? புள்ளைங்க தானே. சரி டேய் பாட்டி, 2 நாளைக்கு நீ வயக்காடு போண்டா. குமார் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். புள்ளைங்க தானே, வீட்ல இருந்து புள்ளைங்களை மட்டும் நீ பார்த்தா போதும். பாட்டி புள்ளைங்க தானே, 2 நாள் நீ வீட்ல இருந்து பாக்குற. இது இந்த அன்னக்கிளி பாட்டியோட ஆர்டர். வேற யாரும் பிள்ளைய பார்க்க கூடாது. 2 நாள் இவன் மட்டும் எல்லா பிள்ளைங்களையும் பார்க்கணும். இப்படி ஓந்தரிலே நீ மண்ணலி போட்டுக்கிட்டியடா. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. குழந்தைகளை பாக்குறது என்ன அவ்வளவு கஷ்டமான வேலையா? 2 நாள் போக்குறேன் ரஸ்கல். பாக்குறேன் போரு. எல தருணே, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாதுல. 2 பிள்ளைங்க தானக்கா, எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருங்க. 2 பிள்ளைங்களா? மிச்சம் யாரு பாப்பா? என்னோட சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மாமா, கோவக்கார மாமா பசங்க 2, உங்க பாப்பா கிஷோர் பாப்பா. 4 தானடா, நான் பாத்துக்கிடுவேன். விபரீத விளையாட்டு வேண்டாம். இப்பமே பாட்டி கிட்டையும் அத்தை கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு வயலுக்கு போக்கு வலிய பாருங்க, அவனதான் நாங்க சொல்ல முடியும். இவனை யாராலையும் காப்பாத்த முடியாது. 4 பிள்ளைங்கள தானே, எப்படி பாக்குறேன்னு மட்டும் பாருங்கடா. அன்பரசியை விட்டுட்டீங்களே. என்னடா சொல்றீங்க? டேய், இந்த வீட்ல அவளையும் சேர்த்தா பாக்கணும். அதெல்லாம் தப்பிச்சிட்டீங்க. நாங்க கொஞ்சம் விவரமா இருக்கோம், இல்லன்னா எங்களையும் சேர்த்தா நீங்க பாத்துருக்கணும். உங்களையுமா? சேட்டை புடிச்ச பையில மாமா நாங்க இங்கதான் நின்று இருப்போம். மொட்டை மாடிக்கு ருட்டுன்னு ஏறிடுவோம். இங்க இருந்து 10 பிடிக்கிட்டு நீங்க மேல வரணும். அங்க இருந்து எங்களை லபக்கு லபக்குன்னு தூக்கிட்டு வரணும். 2 செகண்ட் தான் இங்கத்தான் நிப்போம்.
குடு 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 கிச்சனுக்குள்ள ஓடிடுவான். ஓடி தண்ணி குடம், சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம் ஆபத்து சிந்தி போட்டு இங்க வந்துருவான். அது மட்டுமா, துணி காய போட்டிருந்தா அதை மண்ணுக்குள்ள அள்ளி போடுவான். குடிக்கிற தண்ணியில தவக்காய கொண்டு பிடிச்சு கொண்டு போடுவோம். மிக்ஸி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எதுவும் உருப்படியா இருக்காது. எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணி பாத்துருவோம். நல்ல நேரம் தப்பிச்சிட்டியே மாமா. என்னடா பயமுறுத்துதீங்க? பயப்படாதீங்க மாமா, இப்ப நாங்க பெரிய பிள்ளைல அதெல்லாம் பண்ண மாட்டோம். இத்தனையும் சமாளிச்சவங்க தான் எங்க அம்மா மாதிரி. அவங்களே கோபப்பட்டது இல்ல. அவங்க ஒரு நாளும் எங்களை சலிச்சுக்கிட்டதே கிடையாது. நீங்க ஒரே ஒரு நாளுக்கு அத்தைகிட்ட இப்படி கோபப்பட்டுட்டீங்க. அது மட்டும் இல்ல மாமா, வடக்கு தெருக்கு போறோம்னு சொல்லிட்டு போவோம். ஆனா வடக்கு தெருக்கு நாங்க போக மாட்டோம். எங்களை வடக்கு தெரு ஃபுல்லா நம்ம வீட்டாட்கள் தேடுன்னு தேடி அழுதுருவாங்க. ஐயோ புள்ள காணாம போயிட்டான்னு. ஆனா நாங்க நிக்கதோ கிழக்கு தெருல. யாராவது ஒருத்தங்க நம்ம ஒரு காரங்க சொல்லுவாங்க, கிழக்கு தெருல உங்க வீட்டு புள்ள நிக்கின்னு. அத்தை பிடிக்கிட்டு அவ்வளவு நேரம் அங்க வருவாங்க. ஆனா நாங்க அந்த தெருல நிக்க மாட்டோமே. குடு 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 தெற்கு தெருக்கு வந்துருவோமே. நாங்க கிழக்கு தெரு ஃபுல்லா சுத்தி அலைஞ்சி அழுது முடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். ஆனா நாங்க ஊரெல்லாம் சுத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவோம். யாருமே சலிச்சுக்கிட்டது இல்லையடா. உனக்கு மட்டும் தான் தங்கச்சி இருக்க மாதிரியா, உனக்கு மட்டும் தான் தங்கச்சி பிள்ளை இருக்க மாதிரியா ரொம்ப தான் பிக்கு பண்ணிட்ட. அதானே பிள்ளைங்கன்னா காணாம போறதும், கண்டு பிடிக்கிறதும், கீழே ஊழதும், ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறதும் இதெல்லாம் சகஜம். புரிஞ்சுக்க. குழந்தைங்க இருக்க வீட்டுல இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்கு ஒட்டுமொத்த பழியும் பொம்பளை மேல போடக்கூடாது. அப்படி ரொம்ப அக்கறையா இருந்தனா புள்ளைய இடுப்புல வச்சு தூக்கிட்டு போ. நான் இப்ப தூக்கி வச்சிருக்கிய இதே மாதிரி. ஏமா அத்தைகிட்ட இருந்து புள்ளைய புடிங்க வச்சிருக்காங்க மாமா. அத்தைகிட்ட புள்ள இருக்க கூடாதா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்டா. பெக்கதாவா ரோசா வந்தா தூக்கிட்டு வரதுக்கு மட்டும் நீங்க என்ன மாமா நியாயம் இதெல்லாம்? சரி அத பாட்டி 2 நாள் தண்டனை கொடுத்திருக்காங்களே. தண்டனையா? உனக்கு இன்னும் தெரியல. இன்னும் 2 நாள் இருக்கலாம் பாரு. பேசாம மன்னிப்பு கேட்டிருக்கலாம். என் வீதி அப்போலே தெரிஞ்சிருந்தாலே கற்பத்தில் நானே கலைஞ்சிருப்பேனே. பயமா இருக்கும். உங்களுக்கு இப்ப புரியாது, 2 நாளுக்கு அப்புறம் தெரியும் மாமா. வாங்கடா, ரொம்ப தான் பயம் காட்டுதீங்க. அப்படியா? ஆமா. சரி ரைட். அதுடா உனக்கு 2 நாளே சுட்டி. அப்படினா என்னன்னு கேக்கீல? தூய தமிழ்ல விடுமுறை. அத்தைக்கு பாவம் வீட்டுக்காக உழைச்சி ஓடா போயிட்டாங்க. அதனால அத்தைக்கு 2 நாளே விடுமுறை. அதுதான் பாட்டி நான் சுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு தான் புரியல. நான் இவனுக்கு புரிஞ்சிருக்கு பாரு. குடும்பமானு கேக்குறேன், இல்ல தெரியாம தான் கேக்கேன். இதாண்டா குடும்பம். போன் அடிச்சு பாப்போம். இப்போ நமக்கு டியூட்டி இல்ல, ஆபரேஷன் டைமும் இல்ல. அவளை எங்கேயாவது வெளியில கூட்டு போயிட்டு வரலாம். தேட்டருக்கு போயிட்டு வரலாம். கால் பண்ணி வர சொல்லலாம். அட நம்மளே போன் பண்ணி தான் மேடத்தை வர சொல்ல நினைச்சேன். மேடமே வந்துட்டாங்க. என்ன மேடம், என்ன பார்க்காம இருக்க முடியல? என்ன இருக்க முடியாதுல்ல, வாங்கினது அப்படிதானே. எனக்கு இருக்க முடியல, வாங்கினவங்களுக்கு இருக்க முடியுமா என்ன? என்ன பார்க்காம இருக்க முடியல என்ன? தேட்டருக்கு போலாமா? எனக்கு இப்ப டூட்டில தேட்டருக்கு போலாமா? ஜாலியா இருக்கும், போலாமா? உங்க ஊர்ல ஆளே போகாத தேட்டர் எதுன்னு சொல்லுப்பா, அங்க போலாம். அங்கதான் ஜாலியா இருக்கும், போலாமா? சொல்லு தமிழே. தமிழே நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். எந்த தேட்டர்ல ஆளே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அங்க போலாம். ஜாலியா இருக்கும், போலாம். நாம என்ன படமா பார்க்க போறோம்? தமிழே இங்க பாரு, நான் 2-3 நாள் தான் இருப்பேன். அப்புறம் சென்னைக்கு போயிட்டா ரொம்ப பிஸி ஆயிருவேன். ப்ளீஸ் சொல்லு தமிழே. உங்க ஊர்ல ஆளே போகாத தேட்டர் எதுன்னு சொல்லி அந்த தேட்டர்ல புக் பண்ணிடுவோம். 2 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம். சார் இல்லங்க உங்க போன். தமிழ் என்னாச்சு? நீங்க வாங்கி கொடுத்த போன் எனக்கு தேவையில்லை. எனக்கு இப்ப அவசியப்படாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். எனக்கு இது பிடிக்கல. இல்ல எனக்கு இப்ப இது தேவையில்லை. அதான் உண்மை. உனக்கு என்னாச்சு? நான் என்ன தப்பா பேசிட்டேனா? நீ எனக்கு மனைவி ஆக போறவ தானே, அதனால அப்படி பேசுன. ஒருவேளை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருடி. அதுக்காக இப்பெல்லாம் பேசாத. நான் இருக்கேன். அதே லவ் சொன்ன உடனே கிஸ் பண்ணமா, அதான் திரும்ப வேணும் போல ஆசைப்பட்டேன். திரும்ப வேண்டும் போல ஆசையா இருந்தது, அதான் அப்படி ஆசைப்பட்டு கேட்டுட்டேன். சாரி தமிழ், எனக்கு வேண்டாம். நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பேசலாம். சாரி, நான் அப்படி பேசுறது தப்புதான். சாரி. இல்ல சார், உங்க போனை பிடிங்க. நான் ஏதோ புத்தி கட்டு பேதரிச்சு போய் அறிவில்லை, அதான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. புத்தி கட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். இந்தாங்க உங்க போனை பிடிங்க. உனக்கு என்னாச்சு? அதான் சாரி கேக்குறேன்னு. எங்க மாமா வெளியில நிக்கிறாரு. உங்க மாமா வெளியில நிக்கிறாரா? ஆமா, எங்க பொண்ணு தர மாமாவும் எங்க விக்கி மாமாவும் வெளியில நிக்கிறாங்க.
போனை கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. வீட்டுல தெரிஞ்சுட்டா நான் வேணா பொண்ணு கேட்கட்டா? எனக்கு இது கல்யாண வயசே இல்ல. வாழ்க்கையில பாதி கிணறு கூட தாண்டவே இல்ல. இல்ல இல்ல, காவாசி கிணறு கூட நான் இன்னும் தாண்டவே இல்ல. இப்பவுமே சிறை பிடிச்சு வைக்காதீங்க ப்ளீஸ். நான் படிக்கணும். என் பாட்டோட கனவே நான் டாக்டர் ஆகணும், இதே நிபுணர் ஆகணும். அவ்வளவுதான் எங்க அம்மா கனவு. அதான் நான் படிக்கல, நான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு எங்க அம்மாவோட ஆசையும். நான் வயசு கொள்ளல, புத்திக்கிட்டதனமா நடந்துக்கிட்டேன். சாரி, உங்க மனசுல சஞ்சலத்தை வச்சதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஒரு பொண்ணு நான் அடக்கொடக்கமா இருந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். உங்க மனசுல சஞ்சலம் வர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். சாரி, நான் உங்ககிட்ட அவ்வளவு நெருக்கமா இருந்திருக்க கூடாது. உங்க மேல எந்த தப்பு இல்லை சார், தப்பு என் மேலதான். எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா மாரி பேசுனதும் நடந்துகிட்டதும் நீ எப்படியாவது எனக்கு சொந்தமா இவங்கிற நம்பிக்கையில தான். நீ எனக்கு மனைவியா வந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். சும்மா காதலிச்சுட்டு கழட்டி விட்டு போறவன் நான் கிடையாது. நான் அப்படி சொல்லல சார், எனக்கு இப்ப தேவையில்லைன்னு தான் சொல்ல வந்தேன். சாரி, நல்லா இருந்தவங்க மனசுல நெஞ்சு விதிச்சவன் நான் தான். என் மேலதான் தப்பு. சாரி சார், இதுக்கு மேல நம்ம உறவு நீடிக்க வேண்டாம். நான் படிக்கணும் சார். என்ன நீ பேசிட்டு இருக்க? அப்ப ஏன் நிலைமை என்ன பத்தி நீ கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? நம்ம ரெண்டு பேருமே உண்மையிலே நேசிச்சிருந்தா, உண்மையிலே நம்ம பண்ணது காதலா இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில நம்மள ஒண்ணு சேர்க்கும். ஆனா இப்ப எனக்கு இந்த காதல் தேவையில்லை. முட்டாள் மாதிரி பேசாத. ஏன் நிலைமை நீ நினைச்சு பாரு. சார், நீங்க படிச்சு முடிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்கீங்க. உங்களுக்கு காதல் வந்து தப்பு இல்ல, என் மேல வந்ததுதான் தப்பு. உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி, உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க சார். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை உசு குசா விரும்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா புரியலையா? உன்னை பார்த்த உடனே நான் உன்னை மனைவியா தான் பார்த்தேன். நான் எதுவும் பேச வேண்டாம், உங்க போனை பிடிங்க, நான் கிளம்புறேன். என்ன பைத்தியக்காரன் ஆக்காத. சொன்னா கேளு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சாரி, போனை பிடிங்க. இதான் உன் முடிவா? ஆமா. உன் முடிவா மத்தவங்க எடுக்க வச்ச முடிவா? என் முடிவுதான். வேண்டாம், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை நான் உங்களை காதலிச்சது உண்மையா இருந்தா, நீங்க என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா நிச்சயமா வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம். காலம் முடிவு பண்ணட்டும். மேடம், அன்னைக்கு மேடம். ஓய் ஓய், என்னடி வத்தம் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க? யாரும் இல்லடி, கிட்ட வா, உன்னை கொடுத்துட்டு போ. உன்ட்டு தாண்டி கேட்கறேன், யாரும் இல்ல. மருந்து கூட ஒண்ணு கொடுத்துரு ப்ளீஸ். நீ கொடுக்குறியா நான் கொடுக்கட்டுமா? ஏய், உங்க பாட்டி வரத்துல ஒண்ணு கொடுடி. என்கிட்ட மட்டும் வாங்க தெரியுது, கொடுக்க தெரியாதோ? ஓய் கொடுடி. என்னாச்சு? ஏன்? சாரி சார், நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான். புத்தி பேதரிச்சு போய் அப்படி நடந்துகிட்டேன். அறிவு இருக்க எவ்வளவு அப்படி பண்ணிருக்க மாட்டான். புத்தி கட்டணமா பண்ணிட்டேன். என்ன பேசுற? அப்படி நடந்துகிட்டது எவ்வளவு அசிங்கன்னு இப்ப புரியுது. என்ன நீ பேசிட்டு இருக்க? ஏன் வீட்டுல தெரிஞ்சுட்டா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்க பாட்டி கிட்ட பேசுறேன். நான் ஏற்கனவே பொண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நம்படி, உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். என்ன நம்பி வரலாம், உன்னை நல்லா பாத்துக்கிடுவேன். என்ன நீங்க பார்க்க வேண்டாம், என் படிப்பு என்ன பார்க்கணும். யாரை நம்பி இந்த உலகத்துல இருக்க கூடாது. என்ன பேச்சு பேசுற? நான் தானே, நீ வேறையா? சாரி சார், நான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதான். இனிமேலே என்கிட்ட இப்படி பேச வேண்டாம், நீங்க இப்படி பார்க்கவும் வேண்டாம். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத, மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்க. பாரு, இப்ப என்ன நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சுட்டு அவ்வளவுதானே? நான் பொண்ணு கேக்குறேன். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என் வயசு தெரியல உங்களுக்கு? ஏன் உனக்கு தெரிஞ்சுதானே என்ன விரும்புன? இங்க பாரு, மனசுல நான் உன் கூட சேர்ந்துட்டேன். இனி ஏதோ சாக்கு போக்கு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ இல்லாமல என்னால வாழ முடியாது. நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டேன். உன்னை பொண்ணு கேட்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். சார், நானும் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் தேவையில்லை. கல்யாணம் பண்ணிக்கிற வயசு எனக்கு இல்ல. என்னோட கல்யாணத்தை பத்தி அம்மா அப்பா யோசித்துக்கிடுவாங்க. எனக்கு அது இப்ப தேவையில்லாதது. நான் படிக்கணும். இன்னும் 4 வருஷம் பாக்கி இருக்குது, நான் முடிக்கணும். படி, கல்யாணத்துக்கு அப்புறமா படி. சார் ப்ளீஸ், இனிமே இதை பத்தி பேசாதீங்க. உங்களுக்கும் எனக்கு எதுவுமே இல்ல. நான் பொத்தி கட்டணுமா அப்படி நடந்துக்கிட்டேன். இதை வயசு கொள்ளால நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசு சஞ்சலப்பட்டதுக்கு நான் காரணமா வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. இனிமேல் இந்த இனத்தோட என்கிட்ட பேச வேண்டாம். நான் பண்ணினதை நினைச்சு எனக்கு அருவருப்பா இருக்குது. என் மேல எனக்கு அருவருப்பா இருக்குது. என்னையவே எனக்கு பிடிக்கல. என்ன பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. ப்ளீஸ், இனிமேல் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் பேச வேண்டாம். இல்ல, இந்த பத்த உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். உன் மேல பைத்தியமானதுக்கு அப்புறம் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போற? இப்போதைக்கு வேண்டாம். புரியல. இப்போதைக்கு வேண்டாம். அப்ப எப்போ? எனக்கு இன்னும் படிப்பே முடியல. அது காதல் கூட உனக்கு தெரிய வேண்டாமா? இப்ப என் மனசு போல நீ நிறைஞ்சிருக்க. உன் கூட வாழ போறோம்னு நான் பல கனவோட இருக்கேன்.
உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், எவ்வளவு கனவோட இருக்கேன் தெரியுமா? சார், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பெத்துட்டா உங்க ஆசை முடிஞ்சிடும். ஆனா என் கனவு, என் லட்சியம். இங்க பாரு, என்ன நாள் காத்துட்டு இருக்க முடியாது. என் வயசு தெரியல உனக்கு? இன்னும் 4 வருஷமா என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல 4 வருஷம் கூட நான் சொல்லலையே, அதுக்கு மேலேயே ஆகலாம். இங்க பாரு, இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காரு. எனக்கு கோவம் வந்துரும் சொல்லிட்டு. உன்னால என்னால பார்க்காம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது. என் மனசுக்குள்ள இருக்க, எப்படி அவனை விட்டு கொடுக்க முடியும்? சாரி சார், ஒண்ணு கேட்கலாமா? நான் தான் சின்ன பொண்ணுன்னு தெரியுது, என்கிட்ட வரம்பு மீறி நடந்திருக்கலாமா? சொல்லுங்க. நான் வரம்பு மீறும் போது நீ தடுக்கலையே. நான் தான் வரம்பு மீறுதுன்னு தெரியுது, தடுத்திருக்கலாமே. நீ தடுத்திருந்தா நான் எதுக்கு வரம்பு மீற போறேன்? உனக்கும் விருப்பம் நினைச்சுக்கிட்ட. நீ எதிர்ப்பு தெரிஞ்சிருந்தா தானே எனக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி, எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். விருப்பத்தோட தான் சம்மதிச்சு வந்து நினைச்சுக்கிட்டேன். சாரி, தப்புதான், என் மேல தப்புதான். ஐயோ, என்ன பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்கு. சாரி, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இது விருப்பம் என்ன தொட மாட்டேன். அதுக்காக நீ இப்பெல்லாம் பேசாத. நான் ஒன்னும் அதுக்கெல்லாம் அலைஞ்சவன் கிடையாது. மனைவியா நினைச்சேன், உரிமையோட தொட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, எனக்கு மனைவியார போறவ தானே. கொஞ்சம் எல்லை மீது, அதுவும் நீ தடுத்து தான் நான் எல்லை மீறி இருக்க மாட்டேன். எங்க மாமா ஒண்ணு சொன்னாரு. என் பொண்ணு தர மாமாவும் விக்கி மாமாவும் அவங்களும் உங்களை மாதிரி ஆம்பளை தான். அவங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் விரும்பினாங்க. பெத்தவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி இவதான் எனக்கு மனைவின்னு ஊரில சொன்னதுக்கு அப்புறம் தான் நெருங்கி பழகணும்னு. அவங்களும் உங்களை மாதிரி ஆம்பளை தானே, நீங்க அதை பண்ணல. அது வந்து ஏன்னா அவங்க காதலை மதிச்சாங்க. அவ தனக்கு சொந்தமாக போறவன்னு அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அவ தனக்கு சொந்தமானவா, அவளை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைச்சாங்க. அவளை கௌரவமா ஊரறிய கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதுதான் உண்மையான காதலே. நாம பண்ணினது காதல் இல்ல. என்ன பேசுற? நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. எங்க மாமா பண்ணினது எதுக்கு நீங்க பண்ணல? அவங்களும் தான் லவ் பண்ணுனாங்க, ஆனா எதுவுமே இல்ல. அவங்க ஊரறிய இவங்களுக்கு தானே முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் தான் நெருங்கி பழகுனாங்க. அப்படியே நீங்க பண்ணல? அவங்களும் உங்களை மாதிரி ஆணுதானே. அது வந்து உங்களுக்கு தோணல எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்? உங்களுக்கு தோணல மனைவியாக போறவளுக்கு கொடுக்க மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணல? இப்பவே எல்லாத்தையும் முடிச்சுட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க என்ன இருக்குது? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி என் மேல உங்களுக்கு மரியாதை வரும்? இப்பவே எங்க மாமா மாதிரி எங்க அத்தை பார்த்தா அவ்வளவு மரியாதையா நடத்துறாங்க. எங்க மாமா சொன்ன ஒத்த வார்த்தை, அவங்க நெருப்புன்னு. நான் நெருப்பா இருக்கல. அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து நான் வர வச்சிருக்கணும், அதை நான் வர வைக்கல. நீங்க சொல்லிருக்கணும், நான் கட்டிக்க போறவா நெருப்புன்னு சொல்லிருக்கணும். அந்த அளவுக்கு நான் நடந்திருக்கணும். நானும் நடக்கல, நீங்க நடக்கிறதுக்கு விடவும் இல்ல. சாரி சாரி சாரி, தப்புதான். எனக்கு இப்போ புரியுது. சாரி சாரி. வேண்டாம், நமக்குள்ள இனிமே எதுவும் வேண்டாம். என்ன பேசுற நீ? என்னால